என்ன தொழில்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு வளர்ச்சி. அது என்ன நிலமும் வளம்? வருவேன், பெருந்துறை மண்ணை ஆய்வு செய்வேன், எடுப்பேன். இங்க என்ன வருது? நல்லா கரும்பு வருது. போடா 3000 ஏக்கர்ல கரும்ப. வேற என்ன வருது? அண்ணே நல்லா வாழை வருது. போடா வாழை 5000 ஏக்கர்ல. அப்புறம் என்ன? எனக்கு தென்னை வைடா, தென்னையில இருந்து வர தொழிற்சாலை, தென்னை மரம் சார்ந்த இண்டஸ்ட்ரி. வேற என்ன? அண்ணன் நல்ல மஞ்சள் வருது. போடா மஞ்சள் சார்ந்த தொழிற்சாலை. நீ வாழ்விடத்துல வேலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கு அரசாங்க வேலை கொடுக்குறேன் பாரு. இப்படி கொடுக்குறேன் பாரு. இது என்னன்னு பாரு. ஒண்ணுமே வராது. பொட்டல் காடுன்னு வச்சுக்க, 3000 ஏக்கர்ல மாட்டு பண்ணைய போடுறேன் பாரு. எப்படி போடுறேன் பாரு. மேல முழுக்க சூரிய தகடு. ஒரு சொட்டு நேரம் மின்சாரம் அணையாம உனக்கு தருவேன். குறைந்த கட்டணத்துக்கு தருவேன். ஏன்? நானே உற்பத்தி செய்யறேன் மின்சாரத்தை. இந்த பரதேசி மாதிரி வாங்கி வாங்கி கொடுக்கறது இல்ல, நானே உற்பத்தி செய்யறேன். இந்த காற்றாலய தனியாரு, இந்த சூரிய ஒளி மின்பூங்கா தனியாரு. தனியார்லாம் கிடையாது, எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேட் தமிழ்நாடு அரசு. நீ பார்க்கலையே, அரசு முத்திரையை தூக்கி வீசிட்டு வேற முத்திரை வச்சிருக்கேன் பாரு. நீ தலைகளா மாத்துறேன். இவ்வாறு பால் பண்ண வச்சிருக்கேன். கரும்பு பத்தியா, கரும்பு போடுறேன். 10,000 ஏக்கர்ல போடுறேன். நீ ஏர்போர்ட் கட்ட, நீ இந்த சிப்காட் தொழிற்சாலைக்கு நிலம் கொடுத்தமே, உன் மகன் கரும்பு விளைய வைக்கிறேன், உனக்கு வேலை தாரேன், வா விவசாயம் பண்ணணும்னு கொடுத்தா நீ தலைப்பன் கொடுப்பான். என் நிலம் ஒம்பேர்ல தான் இருக்க போகுது, பட்டா ஒம்பேர்ல தான் இருக்க போகுது. எனக்கு ஒத்திக்கு தான் கொடுக்க போறேன் 30 ஆண்டுக்கு லீஸ்க்கு. ஒம்பேர்ல தான் இருக்கும். அப்ப நீ என்ன பண்ணுவ? அதுக்கான தொகையை கொடுத்துருவேன், உனக்கு வேலை கொடுத்துருவேன். வேலை வேணான்னா நீ தொகையை மாசம் மாசம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியே படுத்துருக்கலாம். இந்த மாதிரி கரும்பு போட்டேன் பாரு. பத்தியா? தமிழ்நாடு அரசு முத்திரை பத்தியா? தமிழ் தாய் வாழ்த்த மாத்திரேன், அரசு முத்திரை மாத்திரேன். ஏன்? வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தாண்டா என் இனத்தின் பெருமை. போறேன், அவனை தூக்கி வைக்கிறேன். காலை என் உடன் பிறந்தவன், பனை என் இனத்தின் தேசிய மரம், புலி அது இந்தியாவின் தேசிய விலங்கு. ஏன் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும். கீழே அசோக சக்கரம் இருந்துட்டு போகட்டுமேன்னு வச்சிருக்கேன்.